பார்த்தீங்கன்னா ஸ்குவீஸிங் எ ஸ்ட்ரெஸ் பால். ஸோ ஸ்ட்ரெஸ் பாலை நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட் பவர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ரிசல்ட்டு தந்த ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடையிலே வந்து உங்களுக்கு ஷாப்பில் நிறைய ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். இதுபோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ருபீஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் பால் வாங்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட உள்ளங்கையில் வச்சுட்டு சென்டர் ஆஃப் த ஹேண்டில் வச்சுட்டு எந்த அளவுக்கு உங்களால் நல்லா அமுத்த முடியுமோ நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 செகண்ட் அப்படி இல்லாட்டி 2 செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ஹேண்ட் பவர் செம்ம இன்க்ரீஸ் ஆகும். கையில் பார்த்தா நரம்புகள் வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. அந்த நரம்புகள்லாம் உங்களுக்கு நிறையா வரணும், வெயின்ஸ் கையில் நல்லா வரணும் அப்படின்னா மறக்காமல் இந்த ஃபோராம் ஒர்க் அவுட்டுக்கு இந்த ஸ்குவீஸ் பால், அதாவது இந்த ஸ்பாஞ்ச் பால் வச்சு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இதை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் முக்கியமான டிப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ப்ரெஷர் போட்டு அழுத்துறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். சும்மா நார்மலாக அழுத்திட்டு அப்படியே விடுறதுனால உங்களுக்கு நோ யூஸ் தான் நான் சொல்லுவேன். அதனால் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணுறதுனா உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் எத்தனை செட்டு பண்ணணும் அப்படின்னா 15 டைம்ஸ் பண்ணணும். ரைட் ஹேண்ட் 15 டைம்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் 15 டைம்ஸ். ஸோ இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் ஒரு செட்டு. அடுத்த செட்டு பண்ணும்போது ஒரு 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட் விட்ருங்க, அப்படி இல்லாட்டி 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் விட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்த செட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி 3 செட்டு பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோராம் ஒர்க் அவுட் கம்ப்ளீட் ஆயிரும். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டுன்றது கிடைக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குற மாதிரி உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். முக்கியமாக இது பார்த்தோன்னா கையில் நரம்பு ஃபோராம் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் மசிலை டைட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த ஃபோராம் ஒர்க் அவுட்டை ஸ்பாஞ்ச் பால் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்பாஞ்ச் பால் எங்கே வாங்கணும் ப்ரோ எனக்கு அப்படி தரல அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு செட்டாக கூட வாங்கி வச்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதோட வியூ ப்ராடக்ட் வந்து கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ஸ்பாஞ்ச் பாலை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த ஸ்பாஞ்ச் பால் ஆர்டர் பண்ணி தான் நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபோராம்ஸுக்கு. அதனால் மறக்காமல் இந்த வீடியோவோட டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கனாலே அந்த ஸ்பாஞ்ச் பால் லிஸ்ட்டெலாம் வரும். மறக்காமல் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்தோன்னா பிளேட் பிஞ்ச். ஸோ இந்த பிளேட் பிஞ்ச் ஒர்க் அவுட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காமல் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியவும் வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிளேட் பிஞ்ச் பார்த்தோன்னா ஃபோராமை நல்லா மசிலை டைட் பண்ணுறதுக்கும் உங்களோட ஃபோராம்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பண்ணுறதுனால உங்களுக்கு ரிஸ்ட் பவர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட ஃபோராம் கிரிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரிப் ஸ்ட்ரென்த்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதை பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டை நல்லா எந்த அளவுக்கு உங்களால் தூக்க முடியுமோ அந்தளவுக்கு கையில் வச்சுருக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுருக்கணும். உங்களுக்கு பிளேட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஏதாவது தம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா தம்பிள்ஸ் கூட வச்சுக்கலாம்.